இபிஎஸ் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கெல்லாமோ இப்போ அந்த கட்சி இருக்கிற சூழலில் இபிஎஸ் அவர்களை தவிர அந்த கட்சியை யாராவது நடத்த முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. இப்போ வெளியில் போன சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நோக்கமே அந்த ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது இபிஎஸ்ஸை நீக்கிறது தான் அதோடைய நோக்கமே. யாருமே நாங்கள் இபிஎஸ்ஸை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறோம், நாங்கள் வர்றோம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கப்போ அதெல்லாம் ஒற்றுமை, அவங்க ஒருங்கிணைப்பு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியும், அவர் இன்னைக்கு 4 வருஷம் ஆட்சியை நடத்தியிருக்காரு. மறுபடியும் கட்சியில் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைக்கு தொண்டர்களும் பெருவாரியான அனைத்து பொறுப்பாளர்களுமே அவரோடு இருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரோடு இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ இருக்கிற சூழலில் அவரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியை நடத்த முடியாது. ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை ஒன்று மட்டும் மக்கள் அனைவருக்கும் தெரியும், நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேர்தலிலே தங்களுடைய வாக்குகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து கட்சி நடத்துவார்களா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். 2021 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி பிரசாந்த் கிஷோரை அன்றைக்கு தேர்தலிலே பயன்படுத்தினார்கள். தேர்தல் வியூக வகுப்பாளராக பயன்படுத்தினார்கள். அவரை அரசியல் மேடைகளிலே அமர வைத்து மக்களிடையே பேச விடவில்லை. தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், பிரசாந்த் கிஷோரை கூட்டி அவருக்கு கட்டணம் செலுத்திவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர் என்ன முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வைத்திருக்கிறாரா? பீகாரிலே அவர் கண்ட கனவு அத்தனையும் பொய்த்து போனது, அல்லது ஒரு தவறான ஒரு மாயையில், தவறான எண்ணத்தில் தாவேக்கா சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், கட்டமைப்புகளை ஏற்படுத்தி செயல்பட வேண்டும். கட்டமைப்பே ஏற்படுத்தாமல் நான் முதலமைச்சராவேன் என்று சொன்னால் அதை நம்பி செல்பவர்கள் ஏமாந்து போவார்கள்.